நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாழை இலை அறுக்க வந்துட்டார் அண்ணன். அப்படியே போய் பார்த்தா இலையெல்லாம் செம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கத்தி தீட்டின்றார் அண்ணன் வாழை செடியிலே வச்சு. நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் இலை அறுக்க வருவாங்க. இலை ஃபுல்லாமே செம ஃப்ரெஷ்ஷாக. நம்ம கிட்ட ஒரு இலை 2 ரூபான்னு வாங்கி 5 ரூபான்னு விற்கிறாங்க. இலை பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு, கல்யாணத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. இலை அறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு வந்தால் தாங்க இலை கரெக்டாக அறக்க முடியுமே. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 5000 இலை வரலாம் அறுப்பாங்க. வாழை செடியில் பார்த்தீங்கன்னா கொலை ஃபுல்லாக அறுவடை ஆகிட்டு பிறகு தாங்க இலைக்கே விடுவாங்க. ஃபஸ்ட்டு எத்த உடனே நம்ம கண்ணு நாட்ட உடனே வச்சிங்கன்னா இலைக்கு விட மாட்டாங்க. ஏன்னா கண்ணு சரியாக வராது. படம் யார் யார் பார்த்தீங்கன்னு தெரில. அந்த மாதிரி தான் நம்ம நிலைமையை அந்த அண்ணாக்கிட்டே உங்களை வச்சு ஒரு படமே எடுக்கலன்னு சொல்லியிருந்தேன். அவ்வளோ பெரிய கதை அது. இலை அறுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் தூக்கின்னு போனோம். இலை கட்டு, இலை தார் எல்லாமே அப்படிதான். வண்டிக்கு வழி இல்லை இங்கே வரத்துக்கு. நம்மளது பார்த்தீங்கன்னா மலை பிரதேசம் தான். பக்கத்துலேயே மலை, மூங்கில் காட்டுலாம் இருக்குது. அதனாலே பனி தொல்லை அதிகமாக இருக்குது. நைட்டில் வந்து எப்பயுமே கரண்ட் வைப்போம், பண்ணி அமகலம் பண்ணக்கூடாதுன்ட்டு. இல்லைன்னா நம்மளுக்கு ஃபுல்லாமே வேஸ்ட் ஆகிடும். வாழை செடி எல்லாம் பயிர் வச்சாலும் இப்படி தாங்க ஆகுது. இன்னும் கொஞ்ச நாளில் மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடும். மழை காலம் வந்தாலே பிரச்சனை தான். ஃபுல்லாக காற்று மழையில் வாழை கொலை, தார் எல்லாமே சாஞ்சிரும். அதனாலே ஃபுல்லாக நஷ்டமாயிடுங்க. அதனால் வாழை செடி வைக்கிறவங்க வெயில் காலத்தில் மட்டும் விட்டு இலாறதுக்குங்க. மழை காலத்தில் ரொம்ப சேதம் அதிகமாகும். நம்ம தார் இங்கே வெட்டி எடுத்துன்னு போய் வச்சு ஆட்டோவில் எடுத்துன்னு பார்த்துக்கே ஒரு தாருக்கு 20 ரூபாய் வாங்கிடுறாங்க. அதே 10 தாருக்கு 200 ரூபாய் ஆயிடுச்சு. இதனாலே லாபம் ரொம்ப கம்மியாகுது நம்மளுக்கு. ஒரு புதுசாக ஒரு ஆட்டோ போட்டு ஓட்டணுங்க நம்மளே. வாழைக்கன்று பார்த்தீங்கன்னா சைடில் நோண்டினே இருக்கணும். அப்போ தான் இலை கரெக்டாக வைக்கும். இல்லைன்னா இலைக்கு வர சத்து ஃபுல்லாக வாழைக்கண்ணே ஈத்துருங்க. நீங்கள் இங்கே ஸ்க்ரீனில் பார்க்க சொல்லி தெரியுது தைலந்தோப்பில் பக்கத்துலேயே இருக்குதுன்னு. எப்பவுமே நம்ம இயற்கை விவசாயம் தான் பண்ணுவோமே, செயற்கை எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு உடம்பு எதனா பாதிச்சா கூட அங்கே தைலஞ்செடி போய் பறித்து சாப்பிட்டோன்னா சரி. இலையை எப்படி கட்டணும்னு பார்த்தீங்கன்னா 4 குத்தி இலையை எடுத்துன்னு வந்து கீழே வச்சுட்டு 10 இலையை எண்ணி வைக்கணுங்க. அப்போ தாங்க கரெக்டாக வரும் ஆர்டர். வாழை செடிக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் தண்ணி பாய் விட்டுனே இருக்கணும். அப்போ தான் இலை வச்சுனே இருக்குங்க. இல்லைன்னா மரம் காஞ்சிரும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வாழை செடி நட சொல்ல பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு லாஸ் ஆயிடுச்சு. அதனாலன்னு பார்த்தீங்கன்னா கொலை தள்ளுற ஸ்டேஜில் தான் காற்று மாயாச்சு ஃபுல்லாக பார்த்துக்குச்சு. அதனாலே கொலைக்கே விட வேணாம், நம்ம இலைக்கே விட்டுடலான்ட்டு இலைக்கு விட ஆரம்பிச்சிட்டோம். இலைக்கு விட்டிங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா காத்தடிக்கு சொல்ல இலை கிஞ்சிடும். அந்த டைமில் மட்டும் தான் உங்களுக்கு இலையே இருக்காது. மிச்ச டைமில் வாரத்துக்கு 2 நாள் அத்தனையே இருக்கலாங்க இலை. எந்த டைமில் இலை ரொம்ப டிமாண்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண சீசனில் ஒண்டி தான் டிமாண்டாக இருக்கும். ஒரு இலையே நம்மக்கிட்ட 2 ரூபாய் 3 ரூபான்னு வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா இப்போ இலையே கிடைக்காதுங்க எங்கேயுமே. காற்று மயாச்சாலே ரொம்ப சேதமாயிடும். அப்போது இந்த இலை கட்டுறது பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் கட்ட முடியாது. அந்த பக்குவத்தில் வச்சு கட்டினாதாங்க இலை கீயாமல் ஏற்றுன்னு போக முடியுமே. இல்லை ஃபுல்லாக கட்டின இலை எல்லாமே கீஞ்சிரும். எந்த இலைன்னு பார்த்தீங்கன்னா இது கற்பூர இலைங்க. ஃபுல்லாக நம்ம 1 வருஷம் கழிச்சு கொலை வெட்டிட்டு அதுக்கப்புறம் இலைக்கு விட்டாதாங்க இலை கரெக்டாக வரும். இலை ஃபுல்லாக அடிக்கிட்டு ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. ஒரு இலை கூட கிழியாத ஃபுல்லாக இலையை கட்டி ஏற்றுன்னு போயிட்டோங்க. ஒரு இலை கட்டுக்கு பார்த்தீங்கன்னா 200 இலை வைப்பார். ஃபுல்லாக நாங்கள் 4 கட்டு அறுத்தோம். இலை கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 பட்டி, இந்த சைடு 4 பட்டி போட்டால் தாங்க இலைக்கு ஏன் போக முடியும். இப்போ வாழை செடியில் பார்த்தீங்கன்னா தூள் போட போகிறோம். கொலை தள்ளிச்சு, அதனால தூள் போடாத காய் முத்துன்ட்டு தூள் போட ஆரம்பிச்சு. தூள் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரியா, பொட்டாசு, காம்ப்ளெக்ஸுங்க. இதுதான் கலந்து போடணும் எப்பவுமே. தூள் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா மரத்துக்கு வேருக்கு நேராக கரெக்டாக ஒரு கை அளவு போட்டாதாங்க மரத்துக்கு நல்லா. பார்த்தீங்கன்னா மஞ்சள் தாரு 6 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்குள்ள கொலை தள்ளுறோம். நீங்கள் தூள் எவ்வளோ அதிகமாக போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொலை தூள் போட்டு நேருக்கு சொல்ல 3 மாதத்துலேயே ஒரு மரம் கொலை தள்ளிட்டுச்சுங்க. பார்க்கறதுக்கே வேற லெவல் இருந்துச்சு. இது அதிசய மரம். எதுனா 1-2 இந்த மாதிரி பழம் பார்த்தீங்கன்னா முத்தாது. இதே ஸ்டேஜ்லேருந்தே ஆயிடுங்க. நம்ம பச்சில சாப்பிட முடியும். தூள் போட்டு முடிச்சுட்டு வாழைத்தோட்டம் பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்துச்சுங்க. தூள் போட்ட உடனே தண்ணி விட்டுணும். இல்ல மரம் ஈட்டுக்கு வெந்துடும். எல்லா மரமே கொலை தள்ள ஆரம்பிச்சு. ஒரு தாரை 200 ரூபாய் போகுது மார்க்கெட்ல. கொலை தள்ளுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணன்னு பாத்தீங்கன்னா சைட்ல இருக்கிற பக்கம்லாம் நோண்டினே இருக்கணும். அப்பதான் கொலை பெருசா தள்ளும். இல்லைன்னா ஃபுல்லா சத்தி அந்த கண்ணை ஈத்துரும்.